ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஸ் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஷேப்பில் வந்து ஒரு பர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து நம்மளுடைய சேனலில் எப்படி வந்து பர்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஷேப் பர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் இதுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சேம் அதே இக்கட் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். கேன்வாஸோட அட்டாச் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் எப்படி அட்டாச் பண்ணணுன்ற வீடியோ நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன மெட்டீரியல் எடுக்கிறீங்களோ ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். அது வந்து துணி பக்கம் வச்சு நீங்கள் அயன் பண்ணீங்க அப்படின்னா கேன்வாஸ் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இது லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஸ்ட்ரைட் கட்டு தான் கொடுத்துருக்கேன். நான் எதுவுமே இது பண்ணலை, அதே மாதிரி ஸ்ட்ரைட் கட்டில் தான் கொடுத்துருக்கேன். லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சஸ் வருது. தெரியுதுங்களா உங்களுக்கு கேமராவில் 12 இன்ச்சஸ் வருது. 12.3 அதாவது 2 அந்த மாதிரி வருது. ஸோ பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா 9.3 வருது. ஸோ இதுதான் நான் எடுத்துருக்க அளவு. இதே அளவு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் சின்னதாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றிக்கலாம். ஷேப் வந்து நான் கட் பண்ணுற ஷேப் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன ஷேப் இப்போ அந்த பர்ஸ் கொண்டு வரணும் அந்த இதுக்கு வந்துடும். பட் இதே அளவு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான பொசிஷனுக்கு உங்களுக்கு பர்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி இதாக எடுத்திருக்கேன். 9.3 எடுத்திருக்கேன் பிரெத்து. ஸோ நீளம் இது, அகலம் இது எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேன்வாஸை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைனிங் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 3 பேக்கெட்ஸ் இருக்க மாதிரி ஸ்பேஸ் இருக்க மாதிரி லைனிங் கொடுத்துருக்கேன். இது வந்து லைனிங் பர்ஸ்க்கு வந்து உள்ளே கொடுக்குற லைனிங். இதுக்குள்ளே வந்து பேக்கெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி 2 பேக்கெட் தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டு, இந்த மாதிரி ஒரு பேக்கெட் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஜிப் இல்லாமல் சிங்கிள் ஜிப்பில் இந்த மாதிரி பேக்கெட் வந்து பிரியிற மாதிரியான மாடல் தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி வந்து இது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து இதில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங் கிளாத்து இந்த பேக்கெட் இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நீங்கள் தனித்தனியாக ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் எவ்வளோ லென்த் எடுத்திருக்கேன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 9 வந்து பிரெத்து, லென்த் வந்து 8.5 எடுத்திருக்கேன். லென்த் வந்து 8.5 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு கிளாத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அதாவது டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தை டபுளாக இப்படி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேக்கெட் வந்து வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடு ஸ்டிச்சு, இது வந்து ஓப்பனில் இருக்க மாதிரி. ஓகேங்களா, இது வந்து ஃபோல்டு பண்ண கிளாத்து, இதுக்குள்ளே இருக்கிறது இந்த லைனிங் கிளாத்தோட பீஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? அதாவது ஒரு பேக்கெட் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அது உங்களோட விருப்பம். இந்த லென்த் பிரெத் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களோட ஐடியா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு, அதாவது இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடு ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதாவது ஜாயின் பண்ணுறோம். லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோட நம்ம ஜாயின் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கார்னரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக லைனிங்கும் அந்த கிளாத்தும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கிளிப்பு கூட யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு துணி நகருதுன்னா அந்த குட்டியாக கிளிப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த சைடு ஜாயின் பண்ணுறேன். அப்படியே வந்து சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இந்த சைடு ஜாயின் பண்ணியாச்சு. சைடு மட்டும்தான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது மெயின் கிளாத்தையும் இந்த லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த சைடு ஜாயின் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்ட்ராவாக பிட் இருக்குன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
ஆனால் நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக அந்த மெயின் கிளாத்தும் இந்த லைனிங் கிளாத்தும் ஜாயினில் இருக்கா பார்த்துட்டு வைங்க. ஸோ ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு பக்கமே ஜாயின் பண்ணியாச்சு. லைனிங் கிளாத் மெயின் கிளாத்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜிப்பு அட்டாச் பண்ணிட்டோம். ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணிவிட்டு பேக் சைடாக இந்த மாதிரி பேக் சைடாக இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பர்ஸுக்கு வந்து ஷேப் பண்ண போகிறோம். இது என்ன ஷேப்பில் நான் கொண்டு வர போகிறேன்னா, இந்த சைடில் வந்து கட்டு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நான் எதுவுமே கட் பண்ணலை, ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடுறேன். எப்படி ஸ்டிச் போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பர்ஸ்க்கு வந்து இந்த சைடில் தெரியுதுங்களா உங்களுக்கு, இங்கே ஒரு ஸ்டிச்சு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து சேம் அளவில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் எங்கே வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே எண்டிங்கில் இங்கே முடியணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வரும். போட்டுட்டு இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு, இந்த சைடும் கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைடில் நம்ம வந்து ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இந்த ஏரியாவும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த ஏரியாவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பர்ஸை திருப்பலாம். ஸோ இந்த ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. சைடில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பர்ஸை திருப்பலாம். இந்த பர்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கர்வாக இருக்கும், அதே மாதிரி இந்த சைடு ஒரு கர்வாக இருக்கும், இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் இந்த பர்ஸ் கொண்டு வரணுன்றதுக்காக நான் சைடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பர்ஸை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒரே சிங்கிள் ஜிப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் 3 பார்ட்டிஷனாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் ஒரு பார்ட்டிஷன், சென்டரில் ஒரு பார்ட்டிஷன், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பார்ட்டிஷன். ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டிஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடில் நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம், இந்த சைடு நடுவில் வந்து சில்லறை காசு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளே போட்டால் சில்லறை காசு தேட முடியாது, அதனால் நடுவில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து ரூபா நோட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ காசு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது இமீடியட்டாக வேணுமோ அதை நீங்கள் சைடில் போட்டுட்டு சென்டர் பார்ட்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நல்லா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு பர்ஸு. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதுக்குள்ளே வந்து பணம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், ஃபோனும் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் யூஸ் கூட இந்த பர்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பர்ஸை ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸில் நம்மளோட சேனலில் பர்ஸ் மேக்கிங் வீடியோஸ் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த பர்ஸ் ட்ரை பண்ணீங்க, உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் போட்ட வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஸ் மேக்கிங், பேக் மேக்கிங் இல்லை நான் பண்ணுற எதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.